தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உங்கள் யாவருக்கும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இறை மைந்தனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அன்பின் காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். PM ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக ஒவ்வொரு ஞாயிறுதோறும் சிறப்பு செய்திகளை யூடியூப் வாயிலாக நாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை கால வேளையிலும் ஆண்டோடைய வார்த்தை தியானிக்கும் முன்பாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி பரமனை நோக்கி பார்ப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தையே, இந்த ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். வீட்டில் இருந்தவாறு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் உம்முடைய வார்த்தைகளை இணையத்தின் மூலமாக நாங்கள் கேட்டு நாங்கள் தியானிக்க நீங்கள் கற்றுக் கொடுக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை காலவிலே கர்த்தர் எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லுங்க. எங்களுக்குரிய மன்னாவை கர்த்தர் கொடுத்து எங்களை போஷி தரல வேண்டும் என்று மீட்புரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் மீண்டுமாக அன்போடு வாழ்த்துகிறேன். அன்பின் காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். வேதத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். உம்முடைய மந்தையதிலே தங்கியிருந்தது, தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர் என்று சொல்லி வேத வசனம் இவ்விதமாக சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த காலை வேளையில், இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நம்மோடு பேசுகிற வார்த்தை சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்படுகிறது. உம்முடைய மந்தையதிலே தங்கியிருந்தது, தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர் என்று சொல்லி வேதவசனம் சொல்லப்படுகிறது. பராமரிக்கிறீர் என்ற தலைப்பின் கீழாக சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆங்கிலத்தில் யூ மெயின்டைன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பராமரித்து பாதுகாத்து செல்லுகிறவராக ஆண்டவரை நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறவராக செயல்படுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே. அதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். உதாரணமாக நாம் ஒரு விவசாயத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பராமரிப்பு என்பது மிகவும் அவசியமானதாய் காணப்படுகிறது. ஒரு நிலத்துல ஒரு விதையை வைத்து நெல் பயிரிடுகிறோம் என்று சொன்னால், நாம் நிலத்தில் அது போட்டவுடனே பராமரிக்க வேண்டும், அதை நாம் நாற்று நட வேண்டும். அது முன்பாக அது வளர்ந்து வரும்போது களைகளை பிடுங்க வேண்டும், அதற்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எதிர்பார்த்த நல்ல பலன்களை நாம் பெற முடியும். ஒவ்வொரு நாளும் அந்த பயிர்களை நாம் பராமரிக்கும் போதுதான் ஏற்ற நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற முடியவளாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உலக பிரகாரமாகவே நாம் ஒரு நிலத்திலே ஒரு பயிரை பராமரிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் தினந்தோறும் நம்மை பராமரித்து நம்மை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அந்த ஆண்டவர் தான் இந்த கால வேளையிலே நான் இன்னொன்னு என்ன செய்வேன், பராமரிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஆண்டுடைய பராமரிப்பு ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். எல்லாரையும் பார்க்கிற ஒரு வித்தியாசமான அடையாளத்தை ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட பராமரிப்புள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தினந்தோறும் நமக்கு என்ன தேவைகளை அதை கொடுத்து நம்மை பராமரிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆகையினாலே ஆண்டவர் இந்த காலையிலே நம்மோடு பேசுகிறார். நான் ஏழைகளை பராமரிப்பேன் என்று சொல்லி வேதவசன விதமாய் சொல்லப்படுகிறது. நம்மை பாதுகாத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை பராமரிக்கிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படி யாரையெல்லாம் ஆண்டவர் பராமரித்தார் என்று சொல்லி வேத வசனத்தின் மூலமாக நாம் ஆராய நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் யாரை பராமரிக்கிறார் என்று சொன்னால்,
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே கர்த்தர் பராமரிக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே கர்த்தர் பராமரிக்கிறார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் விதமாக சொல்லப்படுகிறது. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்து அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே கர்த்தர் பராமரிக்கிறார். இஸ்ரவேல் என்றாலே அது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அல்லது ஜாதி என்று சொல்லி அர்த்தம் கொள்கிறதாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களே கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே பராமரித்து வழிநடத்தி வருகிறவராய் காணப்படுகிறார். நம் யாவரும் அறிந்திருக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை 430 வருஷம் அடிமையாக எகிப்திலே காணப்பட்டார்கள். அவர்கள் உபத்திரவம் மிகவும் கொடியதாய் காணப்பட்டது. ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார்கள். ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தை நீர் கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி ஆண்டவரை முறையிட்ட போது கர்த்தர் கூக்குரலை கேட்டார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லப்படுகிறது. அப்படி ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனமுடைய கூக்குரலை கேட்டு மோசே என்ற மனிதனை ஏற்படுத்தி அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானான் என்ற சுதந்திர தேசத்திற்கு அவளை அழைத்து செல்வதற்காக 40 வருடம் வனாந்தரத்தின் பாதையிலே கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஆண்டவர் உண்ண உணவு கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், இறைச்சிக்கு காடையை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, வேதவசனம் சொல்லப்படுகிறது, அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, அவர்கள் காலும் வீங்கவில்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 40 வருடங்கள் ஒரே வஸ்திரம் தரித்தவர்களாக, ஒரே காலணிகளை அணிந்தவர்களாக அவர் கால் வலிக்கவில்லை. அது மாத்திரமல்ல, வஸ்திர பழமையாய் போகவில்லை. காரணம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே கர்த்தர் அபீதமாக பராமரித்து வந்தார். அதைத்தான் வேதவசனம் சொல்லு, அவர்களை பராமரித்து வந்தீர் நீ. எவ்வளவு ஆச்சரியமாய் ஆண்டவர் 40 வருடம் தேவதூதர்கள் உண்டுகிற அந்த மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். எவ்வளவு ஆச்சரியமான தேவன்! அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராய் காணப்படுகிறார். நாம் என்ன நோக்கத்தோடு இருக்கிறோம் என்பதில்ல, ஆண்டவர் அவருடைய திட்டத்தை செயல்படுத்துகிறவராக. எங்களுக்கு எகிப்தில் இறைச்சி எவ்வளவு ஈஸியாக கிடைத்தது, நாங்கள் எவ்வளவாக நாங்கள் சாப்பிட்டோம், ஆண்டவர் உடனடியாக காடை எங்கே கொடுத்தார். எவ்வளவு அதிசயமாக ஆண்டவர்களை பராமரித்து பாதுகாத்து வந்த. அது மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் யாரிடம் யுத்தம் செய்வதற்கு பழக்கினவர்கள் இல்ல. அவருடைய வேலை என்பது செங்கல் அறுப்பதுதான். ஆனால் கர்த்தர் 7 பலத்த ஜாதிகளை கர்த்தர் முறியடிக்கும்படியாக 31 ராஜாக்களை போரிட்டு வெற்றி பெறுவதற்கு அவர்களுக்கு ஒரு சத்துவத்தை கொடுத்தார். அது மாத்திரம் ஒரு பலனை கொடுத்து கர்த்தர் கானானை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவரை கர்த்தர் பராமரிக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை பராமரிக்கிறவராய் காணப்படுகிறார். என கருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை பராமரித்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை என்னென்ன தேவைகளோடு என்னென்ன கலக்கத்தோடு இருக்கிறீர்களோ அவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து உங்களை பராமரித்து, உங்களுடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை, கால்கள் வீங்கவில்லை, அதிசயமான ஆச்சரியமான வாழ்க்கையை வாழ வைக்கிறவராய் காணப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து, அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் கொடுத்து உங்களை பராமரிக்கிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது யாரை ஆண்டவர் பராமரிக்கிறார் என்று சொன்னால், கீழ்ப்படுகிறவர்களே ஆண்டவர் பராமரிக்கிறார். கீழ்ப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மை பெற வேண்டும், ஒரு ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படிதல் அவசியமாய் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் வாழும் போது கர்த்தர் நம்மை பராமரிக்கிறவராய் காணப்படுகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் அங்கே 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நான் வாசித்து பார்க்கும் போது, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே ஒரு ஏழை விதவிக்கு கட்டளையிட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியிடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த அதிகாரத்தை நீங்கள் முதலிருந்து வாசித்து பார்க்கும் போது, தேசத்தில் மழை பெய்யாதபடிக்கு, பனியும் பெய்யாதபடிக்கு அங்கே எலியாவின் ஜெபத்தை கேட்டு தேசத்தில் ஆண்டவர் மழை பொழியவில்லை. அது நிமித்தமாக பஞ்சம் உண்டாகிறது. ஆண்டவர், நீ யோர்தான் நதிக்கரையுள்ள அந்த கேரி ஆற்றண்டைக்கு நீ போய் என்று சொல்லி சொன்ன உடனே கீழ்ப்படிந்து போனவராய் காணப்பட்டார். தேசத்தில் பஞ்சம், மழை பெய்யவில்லை.
ஆனால் ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த கேரி சாத்தன்றைக்கு போனார். அங்கு ஆண்டவர் அவரை பராமரித்தார். காகங்களை கொண்டு அவர் போஷித்தார். சிந்தித்து பாருங்க, காகத்திடமிருந்து நாம் ஒரு பொருளையும் வாங்க முடியாது. அதில் நம்மிடத்தில் இருக்கிற பொருளே அதை எடுத்து செல்லதான் ஆசைப்படும். அப்படிப்பட்ட காகத்தை கொண்டு ஆண்டவர் அந்த காகத்தின் மூலமாக எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் போஷித்தவராக பராமரித்தவராய் காணப்படுகிறார். மீண்டுமாக அந்த தேசத்தில் மழையில்லா நிமித்தமாக அந்த கேரி ஆற்றண்டை அது வற்றி போகிறது. மீண்டுமாக ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ இந்த சாரி பார்த்துட்டு அந்த ஊருக்கு போ, அங்க ஒரு விதவைக்கு நான் உன்னை என்ன செய்கிறேன், பராமரிக்க நான் உன்னை கட்டளையிட்டு இருக்கேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதே போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனார். ஐயா, நீர் தானையா இங்க கேரி ஆற்றண்டைக்கு வர சொல்லி நான் இங்க வந்தேன், ஆனாலும் இங்கே தண்ணீர் இல்லாமல் வற்றி போனதே, உம்முடைய வார்த்தையின்படிதான் நான் வந்தேன் என்று சொல்லி அவன் முறுமுறுக்காமல் அடுத்தபடியாக ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவர் சொன்ன உடனே அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தவராக அங்கே சாரிபாத் என்ற ஊருக்கு போனார். கர்த்தர் அங்கு ஒரு விதவையின் மூலமாக, ஒரு விதவை அங்கு 2 விறகுகளை பொறுக்கி கொண்டிருந்தாள். அவளை பார்த்து ஏதாவது எனக்கு கிடைக்குமா என்று சொல்லி அங்கே போன போது அவள் சொல்கிறார், 2 அடை தான் இருக்கிறது, அதை சாப்பிட்டு என் பிள்ளைகளும் நானும் சாக போகிறோம் என்று சொல்லி சொன்ன வேளையிலோ அவள் சொன்ன மனிதர் சொன்ன வார்த்தைக்கு அந்த விதவையானவள் கீழ்ப்படிந்து அவளுக்கு ஒரு அந்த தேவதாசருக்கு ஒரு அடையை சுட்டுக் கொடுக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். எனக்கு அருமையானவர்களை நன்கு அறிந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். காரணம், நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் அவசியமாய் இருக்கிறதா? அங்கே எலியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார். பஞ்ச காலத்துல கர்த்தர் காகத்தின் மூலமாக, ஒரு விதவையின் மூலமாக அவரை பராமரித்தார், அவரை போஷித்தவராய் காணப்பட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட பஞ்சங்கள் காணப்படலாம், சோதனைகள் வரலாம். ஆனால் ஆண்டவரை நீங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களை பராமரிக்கிறவராய் காணப்படும். யாரு கொண்டு மூலமாக, யாரின் மூலமாக பராமரிக்க முடியும்? அதான் அந்த லாக்டவுன் நேரத்துல அநேகர் வேலை இல்லாமல் இழந்த போதிலும் ஆண்டு நோக்கி ஜெபித்த குடும்பங்கள் வெட்கப்பட்டு போகாதோன்னு, ஒன்றுமே வழி இல்லை, வேலையே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் அவருடைய தேவைகளை சந்தித்தவராய் காணப்படும் அநேக மனிதருடைய சாட்சிகளை நாம் கேட்க முடியும். காரணம், ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவரை பற்றி கொண்டவர்களாய் காணப்பட்டார்கள். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2வதாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், கீழ்ப்படுகிற ஒரு சிந்தை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நாம் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மை பராமரிக்கிறவராய் காணப்படுகிறார். எலியா தீர்க்கதரிசி கர்த்தருக்கு அவர் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்த நிமித்தமாக சென்றார். அது மாத்திரமல்ல, அங்கே ஆண்டவர் அவரை போஷித்து அவரை பராமரித்தவராய் காணப்பட்டார். 3வதாக காயப்பட்டவர்களை கர்த்தர் பராமரிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் அங்கே நாம் பார்க்கும்போது 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த சம்பவத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறவராய் காணப்படுகிற ஒரு மனிதன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு செல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது நிமித்தமாக அவர் கள்ளர் கையில் அகப்பட்டு அங்கே குற்றுயிராக அவனை அடித்து அவனது இந்த பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு குற்றுயிராக அவனை விட்டு செல்கிறார்கள். அந்த வழியாக ஒரு லேவியன் வருகிறார், ஒரு ஆசாரியன் வருகிறார். ஆனால் ஒரு சமாரியன் வந்து கர்த்தர் சமாரியனை ஏற்படுத்தி அங்கே அந்த மனிதனை, காயப்பட்ட மனிதனை பாதுகாத்தார். 34ஆம் வசனம் சொல்லப்படி, கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெய் திராட்சரசம் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்தை கொண்டு போய் அவனை பராமரித்தான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லப்படுகிறது. கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர்களே, 3வதாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம், காயப்பட்டவர்களை கர்த்தர் பராமரிக்கிறவராய் காணப்படுகிறார். இங்கே எருசலேமிலிருந்து எரிகோ என்று சென்ற மனிதன் அங்கே குற்றுயிராய் விடப்பட்ட போதிலோ ஆண்டவர் அங்கே அவரை அப்படியே விட்டு விடவில்லை. சமாரிய என்ற ஒரு மனிதனை ஏற்படுத்தி அவன் மூலமாக கர்த்தர் பராமரித்தார். அவனுக்கு திராட்சரசத்தை கொண்டு வருகிறான், அவனுடைய காயங்களை கட்டுகிறான், சத்திரத்தை கொண்டு போய் அவனுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டுமோ, என்னென்ன மருந்துகளை வாங்க வேண்டுமோ எல்லாவற்றையும் நான் தருகிறேன் என்று சொல்லி அந்த சத்திரத்தை கொடுத்து அங்கே அவரை பராமரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அநேக நிமித்தமாக காயப்பட்டிருக்கலாம், ஆனால் பராமரிக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அநேக நிமித்தமாக காயப்பட்டு நொந்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படலாம். உங்களுடைய காயத்தை ஆற்றுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. உங்களை பராமரிக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகையினாலே நீங்கள் காயப்பட்டவர்களாக நொறுங்குண்டவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை தான் பராமரிக்கிறவராய் காணப்படுகிறார். முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் பராமரிக்கிறார்.
கீழ்ப்படுகிறவர்களை பராமரிக்கிறார். மூன்றாவது காயப்பட்டவர்களை பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையினாலே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பராமரித்து பாதுகாத்து நம்மை செம்மையான பாதையிலே வழிநடத்தி செல்கிறார். சற்று நாம் சிந்தித்து பார்க்கும்போது இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற நான் வாழ்கிற இந்த உலகம் எவ்வேறு கொடிய நோய்களினாலும் கொடிய பாவங்களினாலும் நிறைந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இந்த பாவத்தில் ஈடுபடாதவன செம்மையான வழியிலே உங்களை பராமரித்து வழி நடத்துகிறாரே, எவ்வளவு நல்ல தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, ஆண்டவரே இந்த நாளில் நான் செய்த என்னுடைய வேலையிலே ஆசீர்வதித்து, நான் செஞ்ச பிரயாணங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை மெயின்டைன் பண்ணிட்டு, நம்மை பராமரித்து, நம்மை செம்மையான வழியிலே நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகையினால இந்த காலவேளையில் ஆண்டு நம்மோடு பேசின வார்த்தையின்படி, சங்கீதம் 68:10 கர்த்தர் ஏழைகளை பராமரிக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் பராமரிக்கிறார். யாரை பராமரிக்கிறார் சொன்னால், தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை பராமரித்தது போல தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகி உங்களையும் என்னையும் ஆண்டவர் அவர் பராமரிக்கிறவராக, கீழ்ப்படுகிற எளியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் போஷித்து அவரை பராமரித்தது போல ஆண்டோட சத்தத்தை கீழ்ப்படுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பராமரிப்பார். காயப்பட்ட மனிதரை கர்த்தர் பராமரிக்கிறது போல ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே சில நிமித்தமாக காயப்பட்டு நொறுக்கப்பட்டவளாய் காணப்படுகிறார். ஆண்டவருடைய காயங்களை ஆற்றுகிறார். ஆண்டவர் தாமே உங்களுக்கு பராமரிப்பு கொடுத்து உங்களை மேலான ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான பரிசுத்த ஓய்வினாளின் காலை ஆராதனை காவலை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை காலை ஆராதனை யூடியூபின் வாயிலாக இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். நீ கொடுத்த வேதவசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 68:10 சொன்னது போல பராமரிக்கிற தலைமை கீழால் கர்த்தர் ஏழைகளை பராமரிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கைகளை ஒவ்வொரு நாளும் எங்களை பராமரித்து, ஒவ்வொரு நாளும் எங்களை கரமடித்து வழிநடந்து வருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அது மாத்திரமல்ல, யாரையெல்லாம் கர்த்தர் பராமரிக்கிறேன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் பராமரிக்கிறேன், கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் பராமரிக்கிறேன், காயப்பட்டவர்களை கர்த்தர் பராமரிக்கிறேன். அதே போல என்னுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக எங்களை பராமரித்து வழி நடத்தும். உடைய வார்த்தை கீழ்ப்படுகிற எங்களை பராமரித்து வழி நடத்தும். காயப்பட்டு நொறுங்குண்டவர்களாய் காணப்படுகிற எங்களை பராமரித்து செம்மையான பாதையிலே எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறோம். இதை பார்த்து கேட்டுக்கொண்டே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறேன். இப்படி செய்ய கீழ்ப்படிய கர்த்தர் அருள் செய்தல வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதங்கள் நன்மைகளால் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். அவர்கள் எந்த வேலை செய்தாலும் ஒரு ஆசீர்வாதம், ஒரு 100 திணையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இன்னும் எந்த விதமான பலவீனம் இருந்தாலும் கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து விடுதலையாக்கிட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொருடைய வாழ்க்கை என்னென்ன தேவைகளோடு இருக்கிறோம், அந்த தேவை எல்லாவற்றும் நேர்த்தியாக கர்த்தர் சந்தித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இந்த கொரோனா காலத்திலே அப்பேற்பட்ட தொற்று வியாதிகள் அணுகாதனும் எங்கள் ஒவ்வொரு கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஓய்வினாலே உடைய வார்த்தையை தியானிப்பதற்காக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக இந்த யூடியூபின் வாயிலாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நன்மையினால் கிருபையினால் கர்த்தர் முடி சொல்லி வழி நடத்துங்க. உடைய கரத்திலே எங்களை இந்த ஆராதனை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.